வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய தினம், இன்றைய நாள் செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 6ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் கார்த்திகை, திதி தேய்பிறை பஞ்சமி, யோகம் சித்த யோகம். கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்று மதியம் 12:24 வரை சந்திராஷ்டமம். அதற்கு பிறகு துலா ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. துலா ராசிக்காரர்களுக்கு மதியம் 12:25 அளவில் சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய விசேஷம், இன்றைய முக்கியத்துவம். இன்றைய தினம் கார்த்திகை விரதம், முருகன் வழிபாட்டிற்கான திருநாள் இன்று. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை, யமகண்டம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை, குளிகை நேரம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 7 முதல் 10 வரை, காலை 11 முதல் நண்பகல் 12 வரை, மதியம் 2 முதல் 4 வரை, மாலை 6 முதல் 7 வரை, இரவு 9 முதல் 11 வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் சூரியன் புதன் கேது, துலாத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்று மதியம் 12:24 அளவில் மேஷ ராசியிலிருந்து சந்திர பகவான் ரிஷப ராசிக்குள் பிரவேசிக்கிறார். அதுவே இன்றைய கிரக மாற்றம். இனி இன்றைய விரிவான ராசி பலனை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களுக்கு மிக மிக அற்புதமான நாள். இன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரம், ரொம்ப நல்லா இருக்குது நாள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் மதியம் 12:30 அளவில் வந்துடுறார். அங்கே உச்சம் பெறுகிறார். சுகஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் உச்சம். கூடவே தனகாரகனான குரு சந்திரன் இணைவு 2ஆம் இடத்துல. ரொம்ப பிரமாதமான யோகம் இது, பெரிய யோகம். வருமானம், இரட்டிப்பு வருமானம் வரும். உங்களுடைய பேச்சு 8 திசையிலையும் பரவும். உங்கள் குரல் எல்லா இடத்துலையும் கேட்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு உயரும். உங்களுடைய வாக்குனால் நீங்கள் பிரபலம் அடைய போகிற நேரம், உங்கள் பேச்சினால் பிரபலம் அடைய போகிற நேரம், பேச்சாலேயே பணம் சம்பாதிக்க போகிற நேரம். ரொம்ப நல்லா இருக்கு நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு 2-5 கூடைய புதன் 5ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. சந்திர பகவானும் இன்று மதியம் உங்கள் ராசிக்குள் வருகிறார். சுக்கிரன் 6ஆம் இடத்தில் இருக்கார். 6ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது ஒரு விதத்தில் நன்மை தான். 6 அது 6ஆம் இடத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கடன் பிரச்சனையை கொடுக்கலாம். தேவையில்லாத உடல்நிலையில் பிரச்சனையை ஒரு சில விஷயங்களில் பாதிப்பை ஏற்படுத்தலாம். உடல் உபாதைகளை ஏற்படுத்தலாம். இருந்தபோதும் ராசி அதிபதியாக அவர் பலமாக அமருவதால் உங்களுக்கு நன்மை தான் இது. இப்போது நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். குடும்பத்தில் சுப விஷயங்களுக்கான பேச்சுவார்த்தை நடத்தப்படும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்கு பதவி உயர்வுக்கான நேரம் இது. நல்ல நாள் இது. மிதுன ராசிக்காரர்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்பட்டிருக்கிற நாள். பழைய வண்டியை கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்சில் புது வண்டி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் மிதுன ராசிக்காரர்கள் பல பேருக்கு ஏற்படும். வருமானம் வரக்கூடிய நேரம். 2ஆம் அதிபதி சந்திரன் லாபஸ்தானத்தில் இருக்கார். இப்போது மதியத்திற்கு மேலே சந்திர பகவான் 12ஆம் இடம் வந்து உச்சமாகிறார். தனஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் உச்சமாகிறார். அதனால்
வரவுகள் எந்த அளவுக்கு வருகிறதோ அதே அளவுக்கு செலவுகளும் ஏற்படும். சிக்கனமாக இருப்பது சிறப்பு. கடகராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். ராசி அதிபதி 10ஆம் இடத்தில், 10 கிரகம் 12ஆம் இடத்தில். இன்றைக்கி மதியம் 12:30 மணி அளவில் சந்திர பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல வந்து உச்சம் பெறுகிறார். தனக்காரகன்னு சொல்லக்கூடிய குருவோடு இணைகிறார். இது எல்லாமே கடகராசிக்காரர்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பு. மிகப்பெரிய தன லாபத்தை பார்க்கக்கூடிய நேரம். இன்றைக்கி சண்டேவாக இருந்தாலும் நாளைக்கு மண்டே. அதனால் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த நாட்கள் இனி பண வரவு ஏற்படக்கூடிய நேரம். இன்றைக்கி வராட்டினாலும் நாளைக்கு கண்டிப்பாக வரும். அதற்கான அறிகுறிகள் இன்றைக்கே தெரியும். சில சிம்டம்ஸ் தெரியும். இல்லைனா சில பேர் ஃபோன் பண்ணி நாளைக்கு உங்களுக்கு அமௌண்ட் தரேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்களில் நல்லது நடக்கக்கூடிய நாள், நல்ல நாள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு புத பகவான் உங்கள் ராசி அதிபதியோடு சேர்ந்து 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்கார். புதன் உச்சம் பெறுகிறார். தன லாபாதிபதி புதன் ராசி அதிபதியோடு புத ஆதித்ய யோகத்தை உச்சமாக இருந்து செய்கிறார். அதனால் நிறைய வருமானம் வரத்துக்கான நேரம். இரட்டிப்பு லாபங்கள் கிடைக்கும். செய்யக்கூடிய தொழிலில் உங்களுடைய சேவையை பாராட்டி உங்களுக்கு இப்போ அங்கீகாரம் பண்ணுவாங்க. வருமானமும் வரும். இரட்டிப்பு வருமானம் வரும். உயர் அதிகாரிகள் பாராட்டு. இந்த மாதிரி உங்களுடைய உத்தியோகம் சார்ந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நேரம் இது. படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் சிறப்பான படிப்புக்கான நாள் இது. நல்ல நாள். கன்னிராசிக்காரர்களுக்கு இன்று மதியம் 12:30 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம். ஸோ இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் ஏதாவது இருந்ததுன்னா மத்தியானத்துக்கு மேலே வச்சுக்கலாம். இன்றைக்கி சண்டே தானே, ரெஸ்ட் எடுங்க. ஆனால் மத்தியானத்துக்கு மேலே நல்ல செய்திகள் வந்து சேரும். லாபாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உச்சமாக போகிற நேரம். அதனால் நிறையா வருமானம் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. ராசி அதிபதி புதன் அவரும் ராசிக்குள் உச்சமாக இருக்கார். அதனால் 2ஆம் அதிபதியான சுக்கிரன் அவரும் ஆட்சியாக இருக்கார். அதிகமாக கிரகங்கள் நல்ல நிலையில் இருப்பதால் இந்த நாள் நல்ல நாள். துலா ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. அடுத்த 2 நாட்களுக்கு சந்திராசிரமம் தான் இருக்கும். ஏதாவது முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குன்னா இன்றைக்கி காலையில் பொழுதிலே செய்கிறது நல்லது. சோஷியல் மீடியாவில், வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், ட்விட்டர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சில பேர் ஆக்டிவாக இருப்பாங்க. அதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. கொஞ்சம் உடல் நலத்திலும் கவனமாக இருப்பது சிறப்பு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் மத்தியானத்துக்கு மேலே 7ஆம் இடம் வருகிறார். சந்திரன் யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம், பாக்யாதிபதி. அவர் உச்சம் பெறுகிறார் 7ஆம் இடத்துல. கூடவே பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய 2-5 கூடிய கிரகமான குருவோடு இணைந்து விருச்சிக ராசி சந்திரன் குருவும் பார்க்குறாங்க. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திரன் குரு எங்கு இணைந்தாலும் அது யோகத்தை செய்யும். அந்த வகையில் இன்றைக்கி நிறையா நல்ல விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது. மத்தியானத்துக்கு மேலே தன லாபங்கள் ஏற்படும். குடும்பம் அமைதியாக இருக்கும். திருமண விஷயங்கள் கை கொடுக்கும். திருமணமான இளம் வயது தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். லாபஸ்தானத்தில் புதன் வலுவாக இருக்கார். 12ஆம் இடத்துல சுக்கிரன். இப்படி பல்வேறு விதத்தில் பார்த்தாலும் இன்றைக்கி நாள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. முயற்சி திருவினையாக்கும். நீங்கள் என்ன தேவையோ அந்த தேவைக்கான முயற்சியை இன்றைக்கி எடுத்திங்கன்னா அதில் வெற்றி பெறலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது, 11ஆம் இடத்தில் சுக்கிரன். சுக்கிரன் 11ஆம் இடத்தில் ஒரு இருப்பது அப்படிங்கிறது ஒரு விதத்தில் சிறப்பு தான். ஏன்னா 6 கிரகம் 11ஆம் இடம் வந்தால் அது நன்மை தான். அதனால் இன்றைக்கி நிறையா நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். குறிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு இடம், வீடு, சொத்து சுகங்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைக்கி மத்தியானம் 12:30 மணிக்கு அப்புறம் சந்திர பகவான் உச்சமாகிறார். சந்திரன் உச்சமாகிறதுனால கொஞ்சம் உடல் உபாதைகள் ஏற்படலாம். அதிலும் வயிறு தொடர்பான விஷயங்களில் சில பிரச்சனைகள் மேலிடலாம். உணவு செரிமானமாகக்கூடிய உணவுகளை சாப்பிடுவது சிறப்பு. வயிறு தொடர்பான சிறு உபாதைகள் வந்து நீங்கும்.
அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்தால் இந்த நாள் சிறப்பு. மகர ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நாள். மகர ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன், 7 கிரகம். 4ஆம் இடத்துல மத்தியானத்துக்கு மேலே 7 கிரகம் 5ஆம் இடத்தில் உச்சம், 5 கிரகம் ஆட்சி. பிரமாதமாக இருக்குது. நேரமும் காலமும் சகலவிதமான காரியங்களிலும் வெற்றி, ஜெயம். இன்றைக்கி நீங்கள் எந்த காரியத்தை எடுத்து செய்தாலும் அதில் வெற்றி உண்டு. குறிப்பாக மகர ராசிக்காரர்கள் திருமண விஷயங்கள் நிறையா கை கொடுக்கும். திருமண யோகம் ஏற்படும். சுப காரியங்களுக்கான பேச்சுவார்த்தை நடத்தப்படும். சுப காரியங்களுக்கான பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தப்படும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இது ரொம்ப சிறப்பான நேரம். புதன் உச்சம் பெற்று காணப்படுகிறார். இந்த புதன், சுக்கிரன் இவர்களெல்லாம் நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள். சந்திரனும் 7 அவரும் உச்சமாகிறார். அதனால் எல்லாமே உங்களுக்கு வெற்றி தான். அதுலேயும் வெளிநாட்டோட வர்த்தகம் செய்யக்கூடியவர்கள், டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடியவங்க, பணம் கொடுக்கல் வாங்கல், ஃபாரின் கரன்சியை டீல் பண்ணுறவங்க, அவர்களுக்கெல்லாம் இப்போ நேரம் நல்லா இருக்குது. வெளிநாடு போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் தேடி வரும். இப்போ நீங்கள் விசா அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். பாஸ்போர்ட் அப்ளை பண்ணால் கூட தடங்கள் இல்லாமல் கிடைக்கும். நல்ல நேரம் இது. கும்பராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதை 2-3 நாளாகவே நம்ம சொல்லிட்டு வரோம். உடல் ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சனைகள் வந்து நீங்கும், சரியாயிடும். ஆனால் கொஞ்சம் உபாதைகள் ஏற்படலாம். காரமான உணவுகளை தவிர்க்க வேண்டும். காரத்தை தவிர்ப்பதே சிறப்பு. சந்திர பகவான் 3ஆம் இடம் மற்றும் 4ஆம் இடத்தில் உழவக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு கொண்ட நாள். புதன் உச்சமாக இருக்கார். புதன் 8ஆம் இடத்துல உச்சமாக இருக்கார். அதனால் விபரீத ராஜயோகம் அப்படின்னு கூட இதை சொல்லலாம். திடீர் அதிர்ஷ்டம், குபீர் அதிர்ஷ்டம் இந்த மாதிரிலாம் நடக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடக்கக்கூடிய ஒரு நாள். இன்றைக்கி சண்டே, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. நாளைக்கு சில மாற்றங்களை சந்திப்பீங்க. மீனராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே 3ஆம் இடம் போகிறார். 7ஆம் இடத்தில் புதன் உச்சம். மத்தியானத்துக்கு பிறகு சந்திரன் உச்சம். இது எல்லாமே உங்களுக்கு நன்மையான விஷயந்தான். ஆனால் 8ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் சுக்கிரன் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு கிடையாது. அதனால் ஒரு சில நல்ல விஷயங்களோட சில பிரச்சனைகளும் கூட சேர்ந்து வரலாம். பிரச்சனைனா ஒன்றும் பயப்படுற அளவுக்கு இருக்காது. சிறு சிறு தொந்தரவுகள் வரும். தொந்தரவு இல்லாமல் யார் தான் இருக்காங்க? எல்லாருக்கும் சில தொந்தரவுகள் இருக்கத்தான் செய்யும். அதை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஏனைய கிரகங்கள் உங்களுக்கு வழி கொடுக்கும். அதனால் இன்றைக்கி எந்த வழியாக இருந்தாலும் வழி போய் நல்வழி கிடைக்கக்கூடிய நேரம். இந்த நாள் நல்ல நாள்.